என்ஐஓஎஸ் பத்தி நீங்க சொல்லக்கூடியது நல்லாவே அக்செப்டபிளா தான் இருக்கு. பட் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்த தமிழ்நாட்டுல நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. ஃபிராங்கா சொல்லணும் அப்டின்னா. ஆ இது யாராவது பண்றாங்களா? அதர் தேன் தமிழ்நாட்டுல எங்கேயாவது நடந்துட்டு இருக்கா? இது மூலியமா ஸ்டூடண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்களா? ஏன்னா கண்டிப்பா இந்த ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். நானும் அத கேட்கிறேன் உங்கள்ட்ட. சார் ஆக்சுவலா உண்மைய சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல நெறைய ஸ்கூல்ஸ்ல இந்த என்ஐஓஎஸ் ஸ்டடி சென்டர்ன்றது இன்னமும் இருக்கு. ஓகே. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நெறைய சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருக்கு. அந்த ஸ்கூல்ஸுமே நெறைய என்ஐஓஎஸ் உடைய ஸ்டடி சென்டர்ஸா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது நமக்கு தெரியாம இருக்கு வெளியில. ஓகே. ஆனா, இந்த ஒரு என்ஐஓஎஸ்ன்ற ஒரு பேட்டர்ன யூஸ் பண்ணி, ஒரு மெஜாரிட்டி ஒரு செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸே இத ரொம்ப வேல்யூபிளா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. ராஜஸ்தான்ல கோட்டான்னு ஒரு ஏரியா இருக்கு. ஓகே. அதாவது நம்ம இப்போ தமிழ்நாட்டுல எப்படி சென்னை ஒரு பிளேஸோ, அந்த மாரி நம்ம ராஜஸ்தான்ல கோட்டான்னு ஒரு பிளேஸ். இந்த பிளேஸ்ல ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, நியர்லி 2லருந்து 4 லட்சம் பசங்க ஆல் ஓவர் இந்தியால இருந்து அங்க போறாங்க. எப்போ 10த் முடிச்ச அப்புறம். எதுக்காக போறாங்கன்னா, நீங்க சொன்ன மாரி எல்லா கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸும் அங்க இருக்கும். ஓகே. அங்க பெருசா ஸ்கூல்ஸ் கிடையாது. கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன். நீங்க எந்த பிராண்டட் இன்ஸ்டிடியூஷன் நேம் எடுத்தாலும், அந்த இன்ஸ்டிடியூட்டோடைய ஒரு ஹெட் ஆஃபீஸா அது இருக்கும். எது? கோட்டா. அங்க போயி பசங்க என்ன பண்றாங்கன்னா, 2 வருஷம் அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அட்மிஷன் எடுத்துக்கிறாங்க. ஓகே. அப்ப 2 வருஷமும் அந்த பசங்க அந்த இன்ஸ்டிடியூட்ஸ்ல தான் படிக்கிறாங்களே. ஸோ தே ஆர் நாட் ஸ்டடியிங் இன் ஸ்கூல். ஓகே. ஸோ அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த இன்ஸ்டிடியூட்ஸ் டே 1ல இருந்து நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ, அதுக்கான ப்ரிப்பரேஷன குடுக்குறாங்க. ஓகே. இப்ப அவங்களுக்கும் போர்ட் எக்ஸாம் தேவைப்படும். கரெக்ட்டா? அப்ப அந்த மாரி இடத்துல இந்த என்ஐஓஎஸ்ஸ ஒரு போர்டா யூஸ் பண்ணி ஓகே. ஸோ இத என்ஐஓஎஸ்ஸுமே அப்ரிஷியேட் பண்றாங்க. ஓகே. பிகாஸ் நம்ம இத தப்பா பண்ணல எதுவுமே. வி ஆர் நாட் யூசிங் எனிதிங் இல்லீகலி. இது வந்து இத எதுக்காக கொண்டு வந்தாங்களோ அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டிய நான் இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. என்ஐஓஎஸ் இத பண்ணக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லல. ஓகேவா? அதே மாரி இப்போ ஒரு ரீசன்ட் லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் வந்து கோட்டால டம்மி ஸ்கூல்ஸா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தத ஒரு பார்த்தோம் நம்ம. ஆம். ஓகே. டம்மி ஸ்கூல்னா என்னன்னா, நீங்க அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் எடுத்துப்பீங்க. அப்ப நீங்க ஒரு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டா மாறிருவீங்க. ஆனா நீங்க அந்த ஸ்கூலுக்கே போமாட்டீங்க. ரெகுலரா இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் போயிட்டு படிப்பீங்க. ஸோ போர்ட் எக்ஸாம் மட்டும் அந்த ஸ்கூல்ல வந்து எழுதிடுவீங்க. ஸோ உங்களுக்கு சிபிஎஸ்இ உடைய போர்ட் ரிசல்ட் வந்துரும். ம். நீட் ஆர் ஜேஇ உடைய ரிசல்ட்டும் வந்துரும். இப்படி நெறைய போயிட்டு இருந்தது. பட் இத சிபிஎஸ்இ பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இத நெறைய ஸ்கூல்ஸ வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய அஃபிலியேஷன கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப டம்மி ஸ்கூல் அப்படின்றது ஒரு இல்லீகல் ஆப்ஷன். பட் ஆனா இந்த என்ஐஓஎஸ்ன்றது ஒரு இல்லீகல் ஆப்ஷன் கிடையாது. அப்போ கோட்டா மாரியான பிளேஸ்ல ஒரு வருஷத்துக்கு 2-4 லேக் ஸ்டூடண்ட்ஸ் வெளியில வராங்க. அவங்க வெளியில வரும்பொழுது, அவங்க அவங்களுடைய ஒரு டார்கெட் எக்ஸாமா இருந்திருக்கும் பார்த்தீங்களா? இப்ப நம்ம நீட் அண்ட் ஜேஇ மட்டும் பேசிட்டு இருக்கோம். பட் அது மட்டும் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது. நமக்கு தெரியாத இன்னும் சியூஇடின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. கேவிபிஒய்ன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஐஏஎஸ்சிஆர் எக்ஸாம் இருக்கு. சிஎல்ஏடி எக்ஸாம் இருக்கு. நெறைய எக்ஸாம்ஸ் நமக்கு தெரியாத எக்ஸாம்ஸே நெறைய இருக்கு. அந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்றதுக்காக பசங்க அங்க போறாங்க. அது எல்லாத்துக்குமே தனித்தனி பேட்சஸ் அங்க இருக்கு. ஓகே. ஸோ அப்ப அந்த மாரி பசங்களுக்கு இந்த என்ஐஓஎஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இது என்ஐஓஎஸ் யாரும் யூஸ் பண்ணலன்னு கிடையாது. நம்ம தமிழ்நாட்ட விட்டு கொஞ்சம் நம்ம வெளில போய் பார்த்தோம்னா, ஈவன் ரொம்பலாம் தூரம் போ வேணாம். பக்கத்துல இருக்க தெலுங்கானா, ஆந்திராக்கு போய் பாருங்க. இன்னமுமே வந்து அவங்க ஜூனியர் காலேஜ் சிஸ்டமோ, இல்ல பியூசி நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க. நான் அந்த காலத்து பியூசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அந்த சிஸ்டமே இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, ஆந்திரா, தெலுங்கானா அண்ட் கர்நாடகாவுடைய கான்செப்ட் என்னன்னா, நீ 10த் வரைக்கும் ஸ்கூல் படி. நீ காலேஜ் எந்த காலேஜ் போணும்னு நினைக்கிறியோ, அந்த காலேஜுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணு. அதுதான் அந்த ஜூனியர் காலேஜ் ஆர் ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ்ன்னு. ஓகே. அப்ப அங்க கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணுது. ரைட்? அப்ப அந்த பசங்களுக்கு இந்த என்ஐஓஎஸ் உடைய நீடு பெருசா தேவையில்ல. பட் இருந்தாலுமே இப்போ ரீசென்ட்டா ஒரு ஆர்டிக்கல் வெளில வருது. ஹைதராபாத்ல ஸ்கூல்ஸ் ஆர் பிரிஃபரிங் த ஸ்டூடண்ட்ஸ் டூ டேக் என்ஐஓஎஸ் ஓப்பன் ஸ்கூல். ஏன்னா, அவங்களுக்குமே இந்த நீட் ஆர் ஜேஇக்கான ரிசல்ட்ஸ் தேவைப்படுது. அவங்களும் அத ப்ரிஃபர் பண்றாங்க. திஸ் இஸ் ஆல் டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிக்கிள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்போ நம்ம ஊர்ல தான் இதுக்கான அவேர்னஸ் கம்மியா இருக்கே தவிர, இது இல்லவே இல்லன்னு சொல்ல முடியாது. சார் இப்போ